ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरुर्ब्रह्मा ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது தத்துவ விளக்கப்படலம் பாடல் 95. இறைவணக்கத்தை முதலில் செய்வோம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. இந்த பாடலுக்கு முந்திய பாடல்களில் ஜீவன் முக்தர் வகையினரை பற்றி கூறுகிறார். பிரம்மவித், வரன், வரியான், வரிஷ்டன் ஆகியவர்களுடைய குணாதிசைகளையும் அவர்கள் இருக்கும் அந்த ஞான நிஷ்டை நிலைகளை அழகாக விளக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த சீடர் கேட்கிறார், பிரம்மஞானிகளும் கர்ம பேதையர் போல் வாழ்ந்தால், அதாவது இல்லறத்தில் பிரம்மவித்து என்பவர் இல்லறத்தில் இருந்து கொண்டே பல விஷயங்களையும் அவர் செய்வது போல் தோற்றமளித்தாலும் பிரம்ம நிலையில் இருப்போம் என்று சொன்னதல்வா. அதற்கு இந்த சீடர் கேட்கிறார், அது எவ்வாறு முடியும்? எதிலும் ஒட்டாமல் அவர் செய்யும் நல்லது தீவைகளெல்லாம் அவரை ஒட்டுமல்லவா என்று கேட்கிறார். இப்பொழுது அந்த 95வது பாடலில் என்ன சொல்கிறார் என்றால், அந்த ஜீவன் முக்தரானவர்கள் ஆகாயம் போல அவர்களுக்கு எதுவும் ஒட்டாது. அவர்கள் பிரம்ம ஞான நிலையிலே தான் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அப்படிப்பட்டவர்களை தரிசிப்பதன் பலனை சொல்லுகிறார். ஜீவன் முக்தரை தரிசிப்பதோ அல்லது அவர்களுக்கு தொண்டு செய்வதோ எதற்கு சமம் என்றால், சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற மும்மூர்த்திகளும் மகிழும் வண்ணம் கோவில் கட்டி நோன்பிருந்து கும்பாபிஷேகம் பண்ணுவதால் கிடைக்கும் புண்ணியத்தை போல பல மடங்கு புண்ணியம் என்று வேதங்களும் சொல்கிறது என்று சொல்கிறார். ஒரு ஜீவன் முக்தரை தரிசிப்பது ஈசனை தரிசிப்பது போல் என்கிறார். தன் ஜன்மத்தில் உள்ள புண்ணிய பாவங்களை போக்கி ஜீவன் முக்தர்கள் எவ்வாறு விதேக முக்தி அடைகிறார்கள் என்று இனிமேல் சொல்லுகிறேன் என்று தன் சீடரை பார்த்து அவர் கூறுகிறார். Now let us look at the substance of the verse in English. So far there had been an extensive discussion of the Jivan Muktas, their classification according to the degree of their exclusive commitments to Brahma and Atma Tattva. Here in this verse 95, Swamigal highlights the values of these Jivan Muktas and the need to adore and praise them and bow them. Here the worship of the Jivan Muktas is for sure that results in multiple benefits that even exceeds and excels the darshan of Isha and building temples and consecrating them. This is the citation seen in the Vedas and scriptures. The Guru says, it is rare to be privileged to have the darshan of a Jivan Mukta. Having expressed the values of the adoration of Jivan Muktas, Swamigal proceeds further with the transcendence of the Jivan Mukta state to Videha Mukta state. Here it would be relevant to quote a verse from Thirumandiram also. அகரம் 1000 அந்தணர்க்கு ஈயில் என் சிகரம் 1000 செய்து முடிக்கில் என் பகரு ஞானி பகல் உண் பலத்துக்கு நிகரில்லை என்பது
நிச்சயம்தானே. So this verse says there is no use of giving away donation to Vedic Brahmins. There will be of no avail in consecrating a number of temples. These activities stand no parallel to the feed offered to the Jivan Mukta. That's what the Tirumandaram says. So Tirumular also endorses and praises the view and praises the Jivan Muktas. Kalena Phalate Tirtham. Dipping in the holy waters yields result only after some time, but an adoration worship of an Jivan Mukta fetches the result instantaneously. Vedas say that sadhunam darshanam durlabham and punyam. Om Shri Gurubhyo Namaha.